எபிசோட்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி இருக்கு, அவங்க பாக்குறது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. அவங்க எல்லாம் அங்கேயே போறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விக்ரமன் வந்தோன்னே சரி நேராக போய் மாயாவை வாங்குவான்னு பார்த்தா அந்த மனங்கிட்ட போய் மாயாட்ட போய் அப்படியே க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கான். டைட்டில் வின்னர்னு அடித்தா எனக்கு தாங்க பேர் வருது, என் பேர் தாங்க வருது அப்படின்னு பேசுகிறான். நம்ம இங்கே உள்ளே நின்று பார்க்குறது ஒன்று, அந்த குரூப் எல்லாமே சேர்ந்து நம்மளை பார்க்குறது ஒன்று. மக்கள் வந்து அதை நம்புகிறாங்க, மக்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது மாயா போய் ஏதாவது செய்வான் திட்டுவான் அப்படின்னு பார்த்தா இப்படி பேசிகிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி கோவம் எல்லாத்துக்கும் வருது. சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா உள்ளே வந்துருச்சு. பூர்ணிமா உள்ளே வந்தோடனே மாயாவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஐயோ அர்ச்சனா தான் டைட்டில் அடிக்கும், அர்ச்சனாவுக்கு தான் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே பிஆரை வச்சுட்டு வந்திருக்கிறாங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, மக்கள் ஓட்டு தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்கானிக் ஓட்டு ஃபுல்லாக தாண்டி பிஆர் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு அப்படி இப்படின்னு அவங்க மாயாவை குழப்பிடுறாங்க. மாயா உடனே அப்படியே கேமராக்கு முன்னாடி அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, நான்லாம் இதுக்காக கேமராக்காக நடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க, வெளியே போய் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு பீத்தலை விட ஆரம்பிச்சிட்டாங்க. பூர்ணிமா வந்து சொன்னோன்னா மாயா அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா டைட்டில் அடிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் 2வதோ ரன்னரோ வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் நான் வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் வந்து ஒரு கேமராவை பார்த்து அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருந்து உள்ளே போனவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாயா கூட தான் இருக்கிறான். விஷ்ணு வந்து ஏற்கனவே புலம்பிட்டுருக்காங்க, வரவெல்லாம் அங்கேயே போய் உட்காந்துக்கிறானுங்கடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காப்புல. விடு நமக்குன்னு ஒருத்தர் வருவார்ல, குல் சுரேஷ் வருவார், வரட்டும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க குல் சுரேஷை. இந்த விக்ரமனும் பூர்ணிமாவும் பண்ண இந்த மாமா வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.